ஒய்ஃபை நான் அமெரிக்கன் காலேஜ் ஆடிட்டோரியமில் பார்த்தேன். அவங்க என்னைய பார்க்கல. 3 நாள் கழிச்சு தான் அவங்க என்னை பார்த்தாங்க. அப்போயே நான் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு அவங்க ஓகே சொன்னாங்க. அங்கேருந்து ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணோம். இப்போ கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எங்களுக்கு பேபி ஷவர். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னப்போ அப்புறம் வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சென்ஸ் எல்லாம் இருக்கவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்ன அவங்க அடிக்கடி வாமிட் பண்ணுறாங்க, ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆனால் போக போக கொஞ்சம் வயிற்றுல மூமெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் என்னால் ரியலைஸ் பண்ண முடிச்சு. முத ஸ்கேன் பார்த்தோம். ஸ்கேன் பார்த்தப்ப எனக்கு ஓகே பேபி சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கை காலெலாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப என்னடா அதுக்குள்ளே வளர்ந்துருச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டு ஸ்கேன் பண்ணப்போ அந்த பேபி இப்படி கையை அப்படி ஆட்டுச்சு. அதெல்லாம் எனக்கு ஹாய் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துப்பேன். வயிறு யாரும் தொடாமல், இடிக்காமல், கூட்டத்தில் போனால் இடிக்காமல் பார்த்துப்பேன். அவ்வளோதான். அந்த ஃபீல் அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த இடத்துல. அது நம்ம கான்ஷியஸாக பண்ண மாட்டோம். சப்கான்ஷியஸாகவே நம்மளுக்கு இருக்கும், யாரும் கிட்டக்க வரக்கூடாது, இடிச்சிடக்கூடாதுன்றது. அது எப்படி எனக்குள்ளே வந்துச்சுன்னே தெரில. அது அந்த ஃப்ளோலே வந்துருச்சு. எனக்கு ட்வின் பேபி பிடிக்கும். 2 பேபியுமே பாய் கேர்ள், 1 பாய் 1 கேர்ள் இருக்கும். அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு தெரில. எனக்கு கேர்ள் பேபியாக இருந்தால் ஜாலியாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இந்த பீரியட்காக வெயிட் பண்ணாங்க. இது வெயிட்டட் பீரியட்னு சொல்கிறத விட அது ரொம்ப சந்தோஷமான தருணமாக இருந்தது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் அது ரொம்ப அந்த சென்ஸ் இல்லாமல் எல்லாரும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என் கூடயே இருந்தாங்க. ஸோ தட் அதை ஈஸியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். முதல் மந்த்லேருந்து 2வது போக முடியுது. இந்த பிரெக்னன்சியில் நான் அவங்கள பார்த்துக்கிறத விட எங்கள் அம்மா தான். ஆமாம் ஆக்சுவலாக நாளில் இருந்து அவங்க இங்கே வந்து ஆமாம் இந்த குழந்தை வந்து இப்போ பிறந்தோடனே என் ஹஸ்பண்ட் வாய்ஸை ரெகக்னைஸ் பண்றதை விட என் மாமியார் வாய்ஸை தான் அதிகமாக ரெகக்னைஸ் பண்ணும். இல்ல நாங்க ரொம்ப வியர்டான கப்பல்ஸ். நாங்க இந்த மாதிரி யூசுவல் டாக்ஸ் எல்லாம் பேசவே மாட்டோம். எனக்கு எந்த பேபியா இருந்தாலும் ஓகே தான். எங்கள் வீட்டில் ஆம்பளை பையன் பிறந்தா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக கேர்ள் பேபி பிறந்தா சேடாக இருப்பாங்கலாம் கிடையவே கிடையாது. அப்படி எதுவுமே இல்லை. எந்த குழந்தை பிறந்தாலும் எங்களுக்கு அதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். அதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். ஆரீராரோ ஆரோ
பல ஜென்மம் வேண்டும். ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம்